என் பேர் கண்மலை. சம்மணங்கூர், என் ஊராட்சி வந்து சம்மணங்கூர். எம்சிஏபி ட்ரைனிங் வந்திருக்கேன். என்னோட வளர்ச்சி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரஸ்ட்டில் வேலை செஞ்சேன். அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து சூப்பர்வைசராக வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உறுப்பினராக இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்டில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் நானே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்தேன். வாவ், சூப்பர். ட்ரஸ்ட் ஆரம்பித்து அதுக்கு பிறகு ஒரு குழு ஆரம்பித்து பிரதிநிதியாக இருக்கேன். ஓகே. திரும்ப அந்த அதே கடன் வாங்கி ஜெராக்ஸ் மிஷின் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிஎஸ்டியாக இருக்கேன். இப்போ டிஓடி ட்ரெயின். சூப்பர்ப்பா, கிளாப் பண்ணலாம். பெரிய வளர்ச்சி பார்த்தீங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸ்டார்ட். என் பேர் வந்து காந்திமதி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் காந்திமதி. நான் வந்து சேலமாலம் பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஊக்குனராக இருந்தேன். ஒரு குழு ஆரம்பித்து ஒரு ஊக்குனராக இருந்தேன். அதிலேருந்து சிஎஸ்டியாக வந்தேன். சிஎஸ்டிலேருந்து நான் டிஓடி சிஎஸ்டியாக இப்போ வந்து இருக்கேன். அது இல்லாமல் ஈசி மெம்பரில் ஒரு உறுப்பினராக இருக்கேன். ஓகே. ஈசி மெம்பர்லேருந்து ஒரு உறுப்பினராக இருக்கேன். அது இல்லாமல் வந்து ஒரு ட்ரெயினராக இப்போ வந்து நான் பஞ்சாயத்தில் எல்லாம் நடத்துகிறேன். ஓகே, தேங்க்யூ. கிளாப் பண்ணலாமே. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் காந்திமதி. நான் சேந்தமாலம் பஞ்சாயத்து. நான் ஊக்குனராக இருந்தேன். அனைவருக்கும் வணக்கம். கவனிங்க. ஊராட்சியின் பெயர் கவிதா. குழு தலைவியாக ஃபஸ்ட்டு பொறுப்பேற்றுங்க. குழு ஆரம்பிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பிபிஆர்சி செயலாளராக அடுத்த கட்டத்துக்கு வந்தேன். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து சிபிஹெச்சாக ஒர்க் பண்ணிருந்தேன். கொரோனா அப்போ COVID-19 ஒரு எடுத்துட்டு அதுக்கு போயிட்டு ஒரு 2 மாதமாக முடிச்சு கரெக்டாக காட்டுங்க. ஒரு முடிச்சியா? 3 சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து பிஎல்எஃப் உறுப்பினராக இருந்தேன். அதுக்கடுத்து வந்து விவசாய குழுவில் வந்து ஒரு உறுப்பினராக அடுத்த கட்டத்துக்கு வந்தேன். ஓகே. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து இப்போ ஈசி மெம்பராக பிஎல்எஃப் ஈசி மெம்பராக பிளாக் லெவல் ஃபெடரேஷனோட ஈசி மெம்பராக இருக்கீங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து ஈசி பயிற்சியாளராக இங்கே வந்திருக்கீங்க. எம்சிஎல்எஃப்க்கு பயிற்சியாளராக இல்லை, பங்கேற்பாளராக வந்திருக்கீங்க. பயிற்சியாளர். ஓகே தான் வந்திருக்கீங்க. ஓகே, சூப்பர். கிளாப் பண்ணலாமா? 5 வருஷம் இதில் ஆசிரமத்துக்கு இருந்தான் தலைவியாக உறுப்பினர் தலைவி. பேர் லட்சுமி. பேச ஒரு இதாக இருக்குது. ஓகே ஓகே, பேசுங்க. தலைவியாக இருந்துட்டு நாங்கள் குரூப்பை கழிச்சிட்டோம். அதில் இப்போ வந்து கண்மணி குரூப்பில் சேர்ந்துக்கிறோம். 3 வருஷம் ஆகுது. வருஷம் தெரியல. இது இந்த வருஷத்தில் சேர்ந்தேன். அதில் தலையாக இருந்து பணம் எடுத்து நிலம் வாங்கினா வயநாட்டில் விவசாய பயிர். எந்த ஊர்? பாண்டூர். பாண்டூர். ஓகே. நீங்கள் 51 தானே? 5 முடிச்சு. என்னென்ன வளர்ச்சி? இதில் வந்து ஆசிரமத்தில் இருந்தேன். எனக்கு தலைவியாக இருந்து இதில் நான் பணம் எடுத்து இது பண்ணி அதுக்கு ஒரு முடிச்சு. ஓகே. இதில் இது வந்து விவசாய கூட்டு பண்ணுறதுக்காக பணம் எடுத்து அதுக்கு ஒரு முடிச்சு. ஓகே ஓகே. இப்போ எங்கள் கண்மணி குரூப்பில் சேர்ந்து அதுலேயும் விவசாய குரூப்னு பணம் எடுத்து சேர்ந்து பொண்ணை கட்டி கொடுக்க காசு எடுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. ஓகே. இன்னொரு முடிச்சு. இது வந்து ஒன்றும் பதற்றப்படாதீங்க, பொறுமையாக பேசுங்க. இதுவும் பணம் எடுத்துருக்கேன். இதுலேயும் பணம் எடுத்து நிலம் வாங்கினேன். எல்லாமே பணம் எடுத்து நிலம் வாங்கிருக்கீங்க, கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஓகே. வேற? ஓகே. வாழ்வாதாரத்தில் முன்னுக்கு வந்திருக்கீங்க. அது எதுக்கு கடைசி முடிச்சு? எதுக்கு? வளர்ச்சி வந்தது எங்களுக்கு. வயக்காட்டில் பயிர் வச்சு நிலம் இது பண்ணி. ஓகே, தேங்க்யூ. அவங்க வந்து வாழ்வாதார ரீதியாக சுய உதவிக்குழுவில் சேர்ந்து கடன் நிறைய எடுத்து நிலம் வாங்கியிருக்காங்க, விவசாயம் பண்ணியிருக்காங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வாழ்வாதாரத்திலே போகுது. சரிங்களா? அதுவே பெரிய விஷயம் தான் இல்லையா? அதுதான் நம்ம குழுவில் சேரதே இருக்காங்க. அவனுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறத. கிளாப் பண்ணலாமா அம்மாவுக்கு? தேங்க்யூம்மா. சரியா? ஒருத்தவங்களுக்கு 1 மீட்டர், ஒருத்தவங்களுக்கு 6 மீட்டர். ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரே அளவில் தான் கொடுத்தா நீங்கள் குழுவில் இணைஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு உறுப்பினராக இருந்திருக்கீங்க, அடுத்து உறுப்பினராக இருந்திருக்கீங்க, அடுத்து செயற்குழுல ஒரு ஈசி மெம்பராக வந்திருக்கலாம், இல்லை சிஎஸ்டியாக இருந்திருக்கலாம், புக்கிப்பராக இருந்திருக்கலாம், இல்லை அல்லது நீங்கள் குழுவில் கடன் எடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம்.
அது டீ கடையோ இட்லி கடையோ இல்லை ஒரு பன் கடையோ அடுத்து ஒரு விவசாயமோ பால் பண்ணையோ இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணிடலாம். அடுத்தடுத்து உங்களுடைய வளர்ச்சிகள் என்ன அப்படின்னு கேட்குது குழுவில் இணைஞ்சதுக்கப்புறம். சரிங்களா? அப்போ நீங்களே தான் சொன்னீங்க இது எல்லாமே, நான் யாரும் சொல்ல. நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்னு நான் சொல்ல. உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே தான் கண்டறிஞ்சீங்க. சரிங்களா? அப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 35 பேர் தான் இருக்கீங்க நம்ம டாப் நம்பர் ட்ரைனிங் பண்ணுறவங்க. இந்த 35 பேரோட வளர்ச்சியே எப்படி பெருசாக இருக்கா? குழுவில் இணைஞ்சதுக்கப்புறம் நான் கண்ட சாதனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வளர்ச்சி மட்டுமே இப்போ இந்த அளவுக்கு இருக்கு. பட்டம் பார்த்தா பெருசாக இருக்கணும், இந்த இடம் வெளியில் வந்துடும். அப்போ உங்கள் ஊரில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள். சரியா? அப்போ நம்ம பிளாக் லெவலில் எடுத்தால் இவங்க எல்லாரும் சேர்ந்து 44 பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய சுயஉதவி குழு மெம்பர்ஸ் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கீமில் இருந்து தான் எல்லாமே அதுக்கான அவேர்னஸ் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஃபண்டு கொடுக்குறாங்க, தொழில் பண்ணுறதுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா? அப்போ நம்மளுடைய வளர்ச்சியே எப்படி இருக்குன்னா நமக்கு பின்னாடி இந்த குழுவில் சேராமல் நிறைய பேர் இருக்காங்க. சரியா? அவங்களுடைய வளர்ச்சி நம்ம என்ன பண்ணலாம்? அவங்க இருக்கிற இடத்துல வச்சுருக்காங்க, அவங்க குழுவில் வச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தணும், அவங்களையும் முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும். புரியுதுங்களா? இதுதான் இந்த ஃப்ளட் விளையாட்டோட நோக்கம். எல்லாருமே சிறப்பாக பண்ணுங்க. கிளாப் பண்ணிக்கலாமா? ஓகே, தேங்க்யூ.